அவளை நீ எப்படியாவது காப்பாத்து. அவளுக்கு பதிலா நீ ஏன் உயிரை வேணா எடுத்துக்க. அம்மா இல்லடா, என்னால தாங்க முடியல. நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு அவ எதுக்குடா உசுர கொடுக்கணும்? அவ நல்லா இருக்கணும். அவளுக்கு வர கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு, நான் தாங்கிக்கிறேன். அவளை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. தைரியமா இருங்கம்மா, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அம்மன் உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பா. விஜய், அம்மா ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்கம்மா? அம்மா போலாமாம்மா? இல்லடா, நான் அம்மனுக்கு வேண்டுதல் செய்ய போறேன். என்ன வேண்டுதல்மா? அடி பிரதட்சணை பண்ணி 108 தடவை இந்த கோயிலை சுத்தி வர போறேன். அம்மா நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. இதுல இப்படி ஒரு வேண்டுதல் செய்யறேன்னு சொல்றீங்க. 108 தடவை சுத்துனா உங்களுக்கு மயக்கமே வந்துடும்மா. உங்களால அதை தாங்கிக்க முடியாதுமா. டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அதுவும் வித்யா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லைம்மா. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நமக்கு நல்லதுதான் நடக்கும். அம்மா இந்த வேண்டுதெல்லாம் வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இல்லடா, நான் இதை செய்யதான் போறேன். அம்மா அம்மா வேணாம்மா, வித்யா குணமாயிருவாம்மா. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. வித்யா நம்ம குடும்பத்துக்காக அவளை வருத்திக்கிட்டு எவ்வளவோ பண்ணிருக்கா. அவ தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. நான் செய்யதான் போறேன். சரிம்மா, நான் அப்பாவை கால் பண்ணி வர சொல்றேன். நீ இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா இல்லம்மா, அது நான் சொன்னா நீ கேப்பியா இல்லையா? ம் துணையில்லா வாழ்க்கையில் துணை
அம்மா 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 உட்காருங்கம்மா. கொடுங்கம்மா. உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு. அம்மா ஏமா, அம்மா. 108 தடவை கோயிலை சுற்றி அடிப்பிரதட்சணம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமா. தலை சுத்தல் வந்துடும். நீங்களே பாவமாக இருக்கீங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கம்மா. அம்மன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பா. இல்லைங்க, நான் என் வேண்டுதலை முடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, போதுமா, வேண்டாம்மா, இதோட முடிச்சுக்கோங்க. இல்ல விஜய், நான் இதை பண்ணிதான் ஆகணும். அம்மா வாங்கம்மா, கிளம்புங்கம்மா, போலாம். வாங்கம்மா வாங்கம்மா. வேதா, எங்க போன? வித்யா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் எதுவும் சொல்லல. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சஞ்சய், தைரியமா இருடா. கோயிலுக்கு போனியா வேதா? ஆமாங்க. அம்மா ஐயோ அம்மா, அத்தை, டேய், அம்மா, டேய், 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 அம்மா, டேய், அம்மா, சஞ்சய், வாடா, வாடா, உட்கார வேடா. உட்கார வேடா. உட்காருங்க. உட்காருங்க. அம்மா. அம்மா என்னாச்சுமா? அம்மா நர்ஸ், அம்மா இங்க பாருங்க. நர்ஸ், அம்மா நர்ஸ். என்னாச்சு? வாம்மா. அத்தை, நர்ஸ், இதோ வரேன். என்னாச்சும்மா? பாருங்க சிஸ்டர். என்னாச்சுன்னு பாரு. என்னன்னு பாருங்க. யாரும் பயப்பட வேண்டாம். லேசான மயக்கம் தான். ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? இல்ல, அவங்க எதுவும் சாப்பிடல. சிஸ்டர், ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட வைங்க. டேய் விஜய், அம்மாவை கூட்டிட்டு எதுக்குடா கோயிலுக்கு போன? டேய் சொல்றா. இல்லப்பா, வித்யா குணமாகணும்னு அம்மா கோயில்ல வேண்டுதல் செஞ்சாங்கப்பா. வேண்டுதலா? என்ன வேண்டுதல்ரா?
டேய், என்னடா விஜய், உங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல, அவளை எப்படிடா இதெல்லாம் செய்ய விட்ட? இல்லப்பா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன்ப்பா, ஆனா அவங்க கேட்கவே இல்லை. வித்யா எனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கா, அவளுக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. வேதா, 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 அம்மா என்னம்மா அது? எனக்கு ஒண்ணு இல்லைங்க, சும்மா லேசா மயக்கம் தான். அம்மா, விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டாமா? ஏமா இப்படி பண்றீங்க? வித்யா பண்ணதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவதானே. அவ உயிர் பொழைச்சா எனக்கு போதும்டா. டேய், சீக்கிரம் வாடா. வந்துட்டேன்ப்பா. குடு, நான் ஓபன் பண்ணு. இது ஸ்ட்ரா போடுறேன். அம்மா, ஜூஸ் குடிங்க. இந்த வேதா குடி. எனக்கு வேண்டாம். அம்மா ப்ளீஸ் வேதா, குடிங்க. நீ ரொம்ப வீக்கா இருக்க, தயவு செஞ்சு ஜூஸை குடி. அம்மா ப்ளீஸ் குடிங்கம்மா. டேய் சஞ்சய், குடுறா. என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன். இந்தாங்கம்மா, குடி வேதா. குடிங்கம்மா. டாக்டர், வித்யா இப்ப எப்படி இருக்கா? உங்க நம்பிக்கை வீண் போகல. பல்ஸ் ரேட்டு முன்ன விட இப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூ ஆனா அதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அண்ட் அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே பிளட் தேவைப்படுது. எனக்கும் அவளுக்கு ஒரே பிளட் குரூப் தான். நான் பிளட் கொடுக்கறேன் டாக்டர். டாக்டர், ரத்தம் கொடுக்கற அளவுக்கு இவங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்ல. இவங்களே ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் சொன்னா? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், யோசிக்காதீங்க, ஏன் பிளட் எடுத்துக்கங்க. இதே மாதிரி சிச்சுவேஷன்ல வித்யா எனக்கு பிளட் கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா டாக்டர். எனக்கு ஒண்ணும் ஆகாது, ப்ளீஸ். அவங்களோடது ரொம்ப ரேர் பிளட் குரூப் மேடம். உங்க ரெண்டு பேருக்கும் அது மேட்ச் ஆகுறதே பெரிய விஷயம். இந்த நேரத்துல டோனரை தேட முடியாது. நர்ஸ், டாக்டர், மேடமை கூட்டிட்டு போங்க. நமக்கு இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது. இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கவனமா இருங்க. ஓகே? ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். வித்யாவுக்கு இந்த விபூதிய வச்சு விடணும். சரிங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. எல்லாம் நார்மலா இருக்குல்ல? சிஸ்டர், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ம்.
அப்பா ம். அம்மா இரு. வேதா ரொம்ப வலிக்குதா? வித்யா அனுபவிச்சிருக்கிற வலிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வலியே இல்லைங்க. அம்மா மயக்கம் எதுவும் வர மாதிரி இருக்காமா? அத்தை இல்லடா, ஐ எம் ஓகே. சஞ்சய், சஞ்சய், டேய் சஞ்சய். அப்பா. அம்மா கூப்பிடுறாடா. அம்மா என்னம்மா? உட்காரு சஞ்சய். தைரியமா இருடா, நம்ம வித்யாவுக்கு எதுவும் ஆகாது. அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாமா. என்னால தாங்க முடியல. அவ பழைய மாதிரி திரும்பி வந்து நம்ம கூட சந்தோஷமா வாழ்வா. உன் காதலும் எங்களோட நம்பிக்கையும் அவளை காப்பாத்துண்டா. அவ உன்னோட வைஃப் மட்டும் இல்லடா, நம்ம குடும்பத்தையே காக்க வந்த சாமி. அவ நல்லா இருப்பாடா. அவளோட அருமை தெரியாம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட பிடிவாதத்தால அவளை என்கிட்ட இருந்து ரொம்ப நாள் நான் ஒதுக்கியே வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா இனி அவ வாழ போற வாழ்க்கைய நான் சந்தோஷமா மாத்தணும். அவ திரும்பி வருவா சஞ்சய். டாக்டர் வராங்க. மேடம் மேடம் நீங்க உட்காருங்க. நீங்க ஏன் எழுந்திருக்கீங்க? நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உட்காருங்க. உட்காருங்கம்மா. டாக்டர் வித்யா எப்படி இருக்கா டாக்டர்? அவளை நான் பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது சஞ்சய், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போதான் எனக்கே முழு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க வேண்டுதல் எதுவுமே வீண் போகல. கடைசி நேரத்துல வேதா மேடம் ரத்தம் கொடுத்து வித்யாவை காப்பாத்திருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். அவதான் எங்களை காப்பாத்திட்டு இப்படி வந்து படுத்திருக்கா. நாங்க அவளை காப்பாத்தல. டாக்டர், வித்யா எப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆவா? அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. டாக்டர் நீங்க அப்பா, என்ன என்ன சொல்றீங்க? பிரச்சனை டாக்டர்? என்ன? அவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வருது. அது அதிகமானா மறுபடியும் பல்ஸ் ரேட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி குறைஞ்சதுன்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும்.